ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை நல்லா கட்டி இல்லாமல் பெசரி வச்சுக்கணும். பச்சை மிளகா கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் ருசியாக இருக்குங்க. முருங்கைக்கீரை இல்லாமல் நான் உருண்டை குழம்பு வைக்கவே மாட்டேன். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். சோம்பு தூள் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும், மஞ்சள் தூள் போட்டுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறிக்கோங்க. உப்பு மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் எடுத்து அதிலேயே சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அரைச்ச அந்த உருண்டை உருட்டுற பதத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பானை அவிக்கிற பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா ஒரு ஆவி காட்டி வேகட்டும். அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிடலாம். எப்போதும் போல தான் தக்காளி, வெங்காயம், சோம்புத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சோம்புத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து கலக்கி அந்த வதக்கின வெங்காயம் தக்காளியில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ உருண்டையை திறந்து பார்க்கலாம். நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது. குழம்பு கொதிக்கிறப்ப இந்த உருண்டையை எடுத்து போட்டு நல்லா கொதிக்கட்டும். உருண்டை மட்டும் உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருண்டை குழம்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பருப்பும் கீரையும் சேர்த்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு முழு ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கும். அதனால் தவறாமல் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.